திருப்பூரிலிருந்து ஜோதிட வசீகரன் குமார் சார் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இது முதலாவது கருத்தரங்கமாக நம்ம ஐயா ரவிராஜன் ஐயா வந்து தொடங்கியிருக்காரு. அது நம்ம திருப்பூர்லேருந்து நம்ம டீமே வந்து காலையிலேருந்து நேரமே வந்து முன்னாடி இருந்து எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். சார் வந்து நிறைய கிளாஸ் நிறைய மாணவர்கள் வந்து உருவாக்கியிருக்காங்க. ரவிராஜன் ஐயா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்தை கொடுத்தா தசாபுத்தி பார்க்காம அந்த கட்டத்தை பார்த்த உடனேயே இங்கே இப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்கிற விஷயத்த வந்து அவர் முதல்லேருந்து நான் இன்ன வரைக்கும் அவர் இப்போ காலையில் வந்து கூட பேசும்போது கூட அதே பீக்கில் இன்னமும் இருக்கார். இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் ஐயா வந்து கரண்ட்லேயே அதுக்கான பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ வந்து எத்தனையோ பேர் வந்து மேலே வளர்ந்துட்டாலும் அந்த அடிப்படை கீழே போகிறதில்ல, மேலே வளர்ந்துட்டோங்கிற அந்த எண்ணத்தில் இருக்காங்க. பட் இன்னும் ரவிராஜன் ஐயா வந்து பார்த்திங்கன்னா எத்தனையோ மாணவர்களை உருவாக்கி இருந்தாலும் இன்னமும் அந்த உழைப்பை போட்டுக்கிட்டே இருக்காரு. அதுக்கு ரவிராஜன் ஐயாவுக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். இன்னும் நிறையா நீங்கள் மாணவர்களை உருவாக்கணும் ஐயா. அடுத்து சோழி பிரசன்ன கிளாஸ் எடுக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டோம். அதுவும் நல்லா மாணவர்கள் நிறைய வரணும் அப்படின்னு நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். இன்றைக்கி நான் எதை பற்றி பேசுகிறது அப்படின்னு போய் பார்த்தா, நம்ம நிறைய ஜோதிட துணுக்கு மாதிரி கொடுப்போம், டிப்ஸ் கொடுப்போம் அப்படிங்கிறது தான். அதில் மெயினாக நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா லட்சுமி யோகம். தலைப்பு வந்து லட்சுமி யோகம்னு போட்டுங்க. இது எந்த ஜாதகத்தை நீங்கள் எடுத்திங்கனாலும் வந்து அது அக்யூரேஷனாக உங்களுக்கு வந்துடும். லட்சுமி யோகம்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடிப்படையில் ஒருத்தர் ரொம்ப கீழே இருக்கான், ஒன்றுமே இல்லாமல் தர மட்டத்தில் இருந்து ஒரு 36 வயசுக்குள்ளே 40 வயசுக்குள்ளேயே ஒரு காரு மனை நல்ல ஒரு வீடு நகை நட்டுன்னு செட்டில் ஆகிறவங்க தான் இந்த லட்சுமி யோகம்னு அர்த்தம். இந்த லட்சுமி யோகம் நீங்கள் என்ன லக்னமாக வேணாலும் இருங்க, சரம் சிரம் உபயம் எது வேணாலும் இருந்துக்குங்க, அது பிரச்சனை இல்லை. இந்த லட்சுமி யோகத்துக்கான கண்டென்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் லக்னம் என்னவோ அந்த லக்னாதிபதி எங்கே இருக்காருன்னு எடுத்துக்குங்க, அவ்வளோதான். உங்கள் லக்னாதிபதியும் 9ஆம் அதிபதியும் ஒன்றுக்கு ஒன்று மறையாமல் இருக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு கான்செப்ட். உதாரணத்துக்கு ஒரு கும்ப லக்னம் எடுத்துக்கங்க. கும்ப லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சனி நான் சொல்லக்கூடிய ஜாதகத்தில் மிதுனத்தில் இருக்குது. நல்லா தெரிஞ்சுங்க. கும்ப லக்னம் லக்னாதிபதி 5ல் மிதுனத்தில் இருக்குது. அவருக்கு 9ஆம் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன். அவர் பாதகாதிபதி தான் ஸ்திரத்துக்கு. அந்த பாதகாதிபதிங்கிற விஷயத்துக்கே போயிடாதீங்க. அந்த அதிபதி சுக்கிரன் அவர் ஜாதகத்தில் சிம்மத்தில் இருக்கும். இப்போ சனி 3ஆம் பார்வையாக அவருடைய 9ஆம் அதிபதியை பார்ப்பார். அப்படின்னா லக்னாதிபதியும் 9ஆம் அதிபதியும் எங்கே ஒன்று சேர்ந்து இருந்தாலும் சரி, அல்லது ஒருத்தர் பார்த்துக்கிட்டாலும் சரி, ஆனால் அவங்களுக்குள்ள 6, 8, 12 மறையக்கூடாது. லக்னத்துக்கு நான் சொல்ல வரல. லக்னாதிபதிக்கும் 9ஆம் அதிபதியும் 6, 8, 12 மறைஞ்சாதான் இது வேலை செய்யாது. மறையாமல் இருந்துச்சுன்னா அவங்க ரொம்ப, எனக்கு தெரிஞ்ச நான் சொல்லக்கூடிய இந்த கும்ப லக்னத்தில் பிறந்த அவர் வந்து ரொம்ப வறுமையில் ரொம்ப சின்ன வயசில் சாப்பாட்டுக்கு கூட ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் தன்னோட சுய உழைப்பின் மூலிமா இன்னும் வரைக்கும் நல்ல நிலையில் வந்து இருந்து அவர் இப்போ நிறைய பேர்த்துக்கு மாணவரை எண்கணிதம் சொல்லி கொடுத்துட்ருக்காரு. இப்போ இதுக்கு முன்னாடி பேசின நம்ம ஏவி பாலா சாரோட ஜாதகம் தான் இப்போ நான் சொன்ன ஜாதகம். உதாரணம் நம்ம வெளியே தேடாமல் உள்ளுக்குள்ளேயே தேடணுங்கிறக்காக அவரை வச்சுட்டு அதை சொல்கிறோம். அவர் ஜாதகத்தில் லக்னாதிபதி 5ல் இருக்கும், 9ஆம் அதிபதி பார்த்துருக்கும். நம்ம ஒரு பாயிண்ட் கொடுக்குறோம்னா நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு அது முதல்ல கிளிக் ஆகுதுன்னு நம்ம ஒரு அனலைஸ் பண்ணிட்டு தான் நம்ம அந்த பாயிண்ட்டே கொடுக்கணும். அது ஒன்று. இது அவருக்கு மட்டும்தான் பொருந்தா சார்? இல்லை. இன்னொருத்தர் ஜாதகம் மீன லக்னம். அவர் ஜாதகத்தில் லக்னாதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு 4ஆம் இடமான மிதுனத்தில் இருக்கும். செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் அதிபதி விருச்சிகத்தில் ஆட்சியாக இருக்கும். அப்போ செவ்வாயோட 8ஆம் பார்வை லக்னாதிபதியை வந்து பார்க்கும். அப்போ செவ்வாயோட 8ஆம் பார்வை லக்னாதிபதியை பார்க்குற காரணத்தினால அவருக்கும் இந்த 1ம் 9ம் ஒரு தொடர்பில் இருக்கும். அவரும் இதே மாதிரி தான் ரொம்ப கடைநிலையிலேருந்து எந்திரிச்சு வந்து இன்றைக்கி அவர் இருக்கார். இதே மாதிரி தான் ஒவ்வொரு ஜாதகத்துலேயுமே லக்னாதிபதியும் 9ஆம் அதிபதியும் சேர்ந்துருக்கான்னு பாருங்கள். அவங்க என்ன தசாபுத்தி நடந்தாலும் சரி, திதி சூன்யத்தில் நின்று தசை நடத்தினாலும் சரி. திதி சூன்யன்னு சொன்னோன்னே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். நிறைய பேர் திதி சூன்யத்தை பார்த்தாலே அப்படியே காலில் நடுங்குதுங்கிற மாதிரி நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா வர்ற பொதுமக்களே வந்து பார்த்தீங்கன்னா பாதி ஜோசியராக தான் வராங்க. சார் ஜாதகத்தை பார்த்தேன் சார், திதி சூன்யத்தில் வந்து நான் பிரதமை திதியில் பிறந்திருக்கேன், மகரத்திலிருந்து தசை நடத்துது, அவ்வளோதான் முடிஞ்சுங்கிறாங்க சார். விருச்சிக லக்னம் 3ஆம் இடத்துல வேறு சனி நின்று தசை நடத்துது சார், பயப்படுறாங்க. இப்போது சொல்கிறேன், எல்லாம் எழுதிக்கிங்க டிப்ஸு. திதி சூன்யத்தில் மாட்டின கிரகத்தின் திசை வந்தால் அகம் சார்ந்த அத்தனை விஷயத்தையும் அடிக்கும், ஆனால் புறம் சார்ந்த அத்தனை விஷயத்தையும் கொடுக்கும். அகம்னா என்ன, புறம்னா என்ன? திதி சூன்யத்திலேருந்து ஒரு கிரக தசை நடத்துச்சுன்னா அவன் எவ்வளோ பெரிய கீழ்நிலையில் இருந்தாலும் சரி, அவருக்கு எந்த நான் சொன்ன அந்த 1, 9 தொடர்பு இல்லைனாலும் சரி, பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய உயரத்தை கொடுக்கும். திதி சூன்யத்தில் நின்று நடத்தக்கூடிய திசை வீடு, சொத்து, தொழில், நகை நட்டு என்னென்ன கேட்குறீங்களோ கொடுத்துரும். ஆனால் குடும்பம், சந்தோஷம், குழந்தை, குட்டி இதில் ஒரு குறைய கொடுக்காம அது போகிறதில்ல. அதனால் திதி சூன்யத்திலேருந்து கிரக தசை நடத்துச்சுன்னா ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குங்கிற விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். திதி சூன்யத்தில் ஒரு கிரகம் இருந்து
திசையே நடத்தலையா ஒன்றும் நீங்கள் பயப்பட வேண்டியதே கிடையாது. நிறைய பேர் திதி சூன்யத்தில் போய் இத்தனை கிரகம் மாட்டிருச்சு, 5 கிரகம் மாட்டிருச்சு, 4 கிரகம் மாட்டிருச்சு, என் ஜாதகம் முடிஞ்சாலாம் கேட்குறாங்க. கிடையவே கிடையாது. உங்களுக்கு நடக்கக்கூடிய திசை நாயகனே கதாநாயகன். திசையை வச்சு தான் ஒருத்தனுக்கு நல்ல பழக்கமா கெட்ட பழக்கமா அப்படிங்கிறது எல்லாமே தீர்மானிக்க முடியும். நீங்கள் லக்னத்துக்கு 4 கிரக அமைப்பெல்லாம் நல்லா தான் இருக்கும். ஆனால் அவன் ஜாதகத்தை பார்த்தா பையன் தண்ணி அடிச்சிட்டு இருக்கான், ரொம்ப போதையில் மாட்டிகிட்டு இருக்கான்னு சொல்லுவாங்க. அப்போ தசை தான் அவனுடைய சேஞ்ச் ஓவர் வந்து நமக்கு வந்து எடுத்து கொடுக்கும். அதனால் வந்து திதிசூன்யத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது, அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நான் சொல்லிக்க ஆசைப்பட்றேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சனினாலே மேக்ஸிமம் எல்லாமே பயப்படுவாங்க. சனியில் நிறைய பேர்த்துக்கு ஒரு குழப்பம். ரொம்ப அடிப்படையாக நான் கிளாஸ் எடுக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் கேட்ட விஷயம் தான் அது. சார் சனிக்கு 3ஆம் பார்வை இருக்குது, 7ஆம் பார்வை இருக்குது, 10ஆம் பார்வை இருக்குது. இந்த 3 பார்வையில் எது சார் ரொம்ப கடுசு, இல்லை எது சார் ரொம்ப அதிகமாக வேலை செய்யும், இந்த சனியோட 3 பார்வையில் எந்த பார்வைக்கு நம்ம பயப்படணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. நிறைய பேர்த்துக்கு அந்த கேள்வி இருக்கும். அதுக்கு ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லைங்க. சனியோட 3ஆம் பார்வையோ 10ஆம் பார்வையோ பெருசாக பாதிக்கிறது இல்லை என்னோட சுய அனுபவத்தில். சனியோட நேர் 7ஆம் பார்வை நல்லா புழிஞ்செடுக்குன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு எதிர்த்தாப்புல ஒருத்தர் இருக்கான், ஒரு கத்தியோடு இருக்கார், இல்லை ஒரு கன்னோடு இருக்காருன்னா, அவருக்கு நேருக்கு நேராக சுட்டாருன்னா நேருக்கு நேரம் நம்ம மேலே தான் படும். நேருக்கு நேராக ஒருத்தரை நம்ம ஒரு அவ்வளோ ஆயுதத்தோடு பார்த்தோம்னா நமக்கு ஒரு பயம் வருமா வராதானா வரும். இதே ஒரு ஓரமாக நிற்கிறாருன்னா நம்ம சைடு தான், ஓகே, அவர் பெருசாக உருவம் தெரிய போகிறதில்ல. அப்போ நேர் 7ங்கிறது வேலை செய்யும். அப்போ உங்கள் ஜாதகத்தில் லக்னத்தில் சனி இருக்காரு அப்படின்னா 3, 7, 10 பார்ப்பார். அப்போது சனி எங்கெங்கே பார்க்குதோ அங்கே பிரச்சனை கொடுப்பார். உதாரணம், லக்னத்தில் சனி இருக்கிறவங்களுக்கு 3ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தையே பார்க்கும். அப்போ தொண்டை பிரச்சனை, எங்கேயாவது போய் சாப்பிட்டா சேராமல் போகிறது, நகை அடை வச்சு திருப்ப முடியாமல் இருக்கிறது, இளைய சகோதரனால் பிரச்சனை கொடுக்கறது, அந்த 3ஆம் பாவக ரீதியான பிரச்சனையை அவங்க சந்திப்பாங்க. 7ஆம் இடத்தை சனி பார்க்குது, நியூட்ரஸ் பிரச்சனை வருது, யூரினல் ப்ராப்ளம் வர்றது, பார்ட்னர்ஷிப் சேர்ந்து அதில் பிரச்சனை வர்றது, கணவன் மனைவி உறவில் சிக்கலை கொடுக்காம போக மாட்டார். சனி 10ஆம் பார்வையாக அவங்க லக்னத்துக்கு 10ஆம் இடத்தையே பார்த்துட்டாருன்னா மாமியாரில் பிரச்சனை வருது, தொழில் ரீதியான பிரச்சனை வருது. இந்த வேலையை செஞ்சு தான் தீர்வார். பட் இல்லை, நேர் 7ஆம் பார்வை தான் மிகப்பெரிய விஷயத்தை வந்து அது கொடுக்கும். உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு லக்னத்துக்கு 2லேருந்து தசை, அவருக்கு தசை நடக்கும்போதே கொஞ்சம் விபத்து வரும், கவனமாக இருங்கன்னு சொல்கிறோம். சார் லக்னத்துக்கு 2லேருந்து தான் சார் தசைன்னு அவரே கிட்டத்தட்ட பாதி ஜோசியமாக நம்மளை கேள்வி கேட்குறாரு. 2லேருந்து அவர் எங்கே பார்ப்பார்? 4ஆம் இடத்தை பார்ப்பார், 8ஆம் இடத்தை பார்ப்பார், 11ஆம் இடத்தை பார்ப்பார். 8ஆம் இடத்தை பார்த்து ஒரு கிரகம் தசை நடத்துச்சுனாலே அவங்க என்ன லக்னமாக வேணாலும் இருக்கலாம், என்ன ராசியாக வேணாலும் இருக்கலாம். லக்னத்துக்கு 8ஆம் இடத்தை பார்த்து ஒரு கிரக தசை நடத்தினாலே அந்த விபத்துங்கிறது வரும். குரு பார்க்குதுன்னா அது சின்னதாக ஒரு காயத்தோடு முடிஞ்சிடும். இதுவே ராகு செவ்வாயோடு சேர்ந்து பார்க்குறாருன்னா அது தலையில் அடிப்படுறது, பிரச்சனை சந்திக்கிற விஷயத்தை வந்து கொடுக்கும். அதனால் ஒரு ஜாதகம் திசை நடத்தும் போது அந்த திசையோட பார்வைக்கு பலன் எடுக்கணும். இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, லக்னத்துக்கு 4ஆம் இடத்துலேருந்து ஒரு கிரக தசை நடத்துச்சுனாலே எடுத்தோடனே பேசிக்காக நம்ம ஜோதிடம் பார்க்குறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய பேர் பார்க்குறதில்ல, இப்போ நிறைய பேர் அப்டேட் ஆகிட்டாங்க. சில பேர் லக்னத்துக்கு 4ஆம் இடத்துலேருந்து தசை நடத்துதுங்க, எடுத்தோடனே வீடு வாங்குங்க, வண்டி வாங்கலான்னு சொல்லுவாங்க. அவர் 4ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்தை தான் பார்ப்பார். ஆனால் அவங்க கேட்க வந்த கேள்வி, சார் நான் தொழில் பண்ணலான்னு இருக்கேன்னு தான் கேட்பாங்க. அப்போது ஒரு கிரக திசை நடத்துறதை விட அதை பார்க்குற இடத்த நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. இன்னும் ஈஸியாக சொல்லணும்னா, ஒரு லக்னத்துக்கு 11ஆம் இடத்துலேருந்து ஒருத்தருக்கு திசை ஒரு படிக்கிற பொண்ணுக்கு, ஒரு 20 வயசு பொண்ணுக்கு வருது, இல்லை 22 வயசு பொண்ணுக்கு வருது, இல்லை ஒரு 27 வயசு அந்த பொண்ணு ஐடியில் ஒர்க் பண்ணுது, லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல திசை வந்துச்சுன்னா அவர் நேர் எங்கே பார்ப்பாருன்னு கேட்டிங்கன்னா 5ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ எடுத்தோன்னே திசை வந்தோடனே காதல் வருமானா கட்டாயம் வரும். இங்கே 5ஆம் அதிபதி சம்மந்தப்படவே மாட்டார், அவர் 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூட மாட்டார். அவர் எத்தனை அதிபதியாக இருந்தாலும் சரி, எந்த இடத்த பார்க்குறாரோ அந்த இடத்த டியூன் பண்ணாமல் அவர் போகவே மாட்டார். அதனால் திசையோட நடத்தக்கூடிய கிரகத்துக்கு எந்த வீடு பார்க்குதோ அந்த வீடு ஆக்டிவேஷன் ஆகுங்கிற விஷயத்தை மட்டும் மக்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இன்னமும் நல்லாயிருக்கும். அடுத்தது கோடீஸ்வர யோகம். கோடீஸ்வர யோகம்னா உடனே இது டைட்டில் போட்டோன்னு எல்லாமே பெருசாக பார்ப்பாங்க. அப்படியே இல்லை, ரொம்ப ஏழையில் குடும்பத்தில் பிறந்தவங்க கூட அடுத்த கட்டத்துக்கு வரணும் அப்படின்னிங்கன்னா 2ஆம் இடம், 11ஆம் இடம், 9ஆம் இடம். உங்கள் ஜாதகத்தில் 2ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் ஒன்றுக்கு ஒன்று திரிகோணத்தில் இருந்தாலும் வேலை செய்யும், அல்லது சேர்ந்திருந்தாலும் வேலை செய்யும், அல்லது நட்சத்திர சாரம் வாங்கியிருந்தாலும் வேலை செய்யும், அல்லது அவரோட வீட்டில் இருந்தாலும் வேலை செய்யும். 11ஆம் அதிபதி போய் 2ஆம் இடத்துல இருந்தாலும் ஒரு சின்ன 25% வேலை செய்யும், சேர்ந்துருந்தால் ஒரு 100% வேலை செய்யுங்கிறதுனால 2, 11 மட்டும் ஒரு ஜாதகத்தில் அவங்க நல்லா இருக்குது அப்படின்னா அந்த சூட்சமத்தை நான் எப்போவுமே ஆக்டிவேஷன் பண்ணி கொடுப்பேன். ஒரு சின்ன பரிகாரமாக நான் எப்படி வாடிக்கையாளர் கொடுப்பேன்னா,
சார் நான் கேட்குற பக்கம் பணம் கிடைக்குமா சார் அப்படின்னு கேட்குறாங்க. சோலி போட்டு பார்ப்போம். முதல்ல அது கிடைக்குமா கிடைக்காதான்னு ஃபஸ்ட்டு பார்த்துப்பேன். அது கிடைக்கும் அப்படின்னா ஓகே, பரிகாரம் பெருசாக சொல்ல மாட்டேன். கிடைக்காது, கொஞ்சம் தொந்தரவாக இருக்குது அப்படின்னா ஒரு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேனே. ஒரு ஜாதகம் பார்த்தோம். அந்த ஜாதகம் வந்து மிதுன லக்னம். அவங்க வந்து இப்போ பிரசன்னம் பார்க்குறாங்க. எனக்கு சோலி போட்டு பார்க்குறேன், மிதுன லக்னம் உதயமாகுது. சார் ஒரு பக்கம் நாங்கள் பணம் கேட்க போகிறோம் கல்யாண விஷயமா, அதுவும் நெருங்கிருச்சு, அந்த அமௌண்ட் வந்தால் தான் கல்யாணமே நடக்கும், அதுக்கு பரிகாரம் இருக்கா சார், கிடைக்குமான்னு கேட்குறாங்க. சோலி போட்டோடனே அது மிதுன லக்னம். என்றைக்கும் ஒரு பிரசன்னம் பார்த்தாலும் சரி, 11ஆம் அதிபதி மறைஞ்சிருக்கா, 11ஆம் அதிபதி நல்ல நிலையில் இருக்கான்னு பார்க்கணும். எந்த பிரசனம் வேணாலும் நீங்கள் போட்டுக்குங்க. அந்த பிரசன்னத்தில் 11ஆம் அதிபதி நல்லா இருந்துட்டேன்னு வச்சுங்க, 200% கேரண்டி நான் கொடுத்துருவேன். கண்டிப்பாக கிடைக்குமா, போயிட்டு வாமான்னு உறுதி கொடுத்து தான் நான் அனுப்புவேன். அப்போது அவங்களுக்கு மிதுன லக்னம், 11ஆம் அதிபதி உச்சம். இன்றைக்கி செவ்வாய் எங்கே இருக்கார், கோச்சாரத்தில் உச்சமாக இருக்கார். ஆனால் லக்னத்துக்கு 8ல் இருக்கார். கட்டாயம் பணம் கிடைக்குமா, ஆனால் நிறைய போராட்டத்தில் கிடைக்கும், ஆனால் பணம் கிடச்சிரும். நீங்கள் தைரியமாக இருங்க. அதுக்கு நான் ஒரு சின்ன வழிபாடு சொல்கிறேன், அதை பண்ணிட்டு போங்கன்னு சொன்னேன். என்ன சார் வழிபாடு? 2ஆம் இடம் கடகம், நெல் ஒரு கைப்பிடி எடுத்துக்குங்க. 11ஆம் இடம் செவ்வாய், துவரம்பருப்பு ஒரு கைப்பிடி எடுத்துக்குங்க. துவரம்பருப்பும் நெல்லும் எடுத்து ஒரு பேப்பரில் போட்டு மடித்து வச்சுட்டு உங்கள் இறைவனை வேண்டிக்கிட்டு கேட்குற பக்கம் போய் ட்ரை பண்ணுங்கள், நிச்சயமாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். அப்போ 2 11 கூடிய தானியத்தை நீங்கள் எடுத்து பயன்படுத்தினாலும் உங்களுக்கான விஷயம் வந்து ஒரு போகிற பக்கம் ஒரு சக்ஸஸ் ரேட் வந்து நிச்சயமாகவே நமக்கு வந்து கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பரிகாரங்கள் வந்து எடுக்கலாம். பரிகாரம் வந்து நமக்கு ஒரு வயசானவங்க ரொம்ப முடியாமல் இருக்காங்கனாலும் அதுக்கும் நம்ம பரிகாரம் சொல்லியிருக்கோம். அவங்களுக்கு ஒரு மோட்சத்தை கொடுக்குறதுக்கான விஷயம், ரொம்ப 90 வயசு ஆயிடுச்சு, ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருக்காங்கனாலும் கொடுக்குற மாதிரி வழிபாடு. நம்ம பலன் யார் வேணாலும் சொல்லலாம். இப்போ பேசிக்காக யூடியூப் பதிவு நிறைய பேர் கற்றுக்குறாங்க. ஆனால் இப்போ நான் இந்த வீடியோ பார்த்துட்டு அத்தனை பேருக்கு சொல்கிற விஷயம் என்னென்னா, வர்றவங்களுக்கு நிவர்த்திக்கான விஷயத்த கோயில் பரிகாரமாகவும் சொல்லுங்கள், தாந்திரிக பரிகாரமும் கற்று வச்சுக்குங்க. சின்ன சின்ன துணுக்குகளை அவங்களுக்கு சொல்லுங்கள். அவங்களும் எல்லாமே செலவு பண்ணி பண்ணக்கூடிய பரிகாரங்கள் பண்ண முடியாது இல்லையா? சின்ன சின்ன எளிமையான பரிகாரங்கள் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லுங்கள், அது கண்டிப்பாக வேலை செய்யும். லாஸ்ட்டாக ஒரு சின்ன டிப்ஸை கொடுத்துட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம் வருது, +2 10th. இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதிட்டு இருந்தாலும் சரி, என்ன எக்ஸாம் எழுதிட்டு இருந்தாலும் சரி, அந்த எக்ஸாம் எழுதுறவங்க எக்ஸாம் அன்னைக்கு உனக்கு ஒரு ப்ரெஷராக இருக்குது, நான் படிச்சுட்டு போனது மறந்துடுது, கவனமே செலுத்த முடியல, அந்த அன்னைக்கு ஒரு ஸ்ட்ரகிள் எனக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா சார்னு கேட்டிங்கன்னா இருக்குது. அதுக்கு என்ன சார் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, படிக்கிற பசங்க இருக்கீங்கன்னா உங்கள் வீட்டில் அம்மா இதை ரெடி பண்ணட்டும், நீங்கள் போகும்போது மட்டும் நான் சொல்கிற மாதிரி பண்ணிட்டே போதும். நீங்கள் ரெகுலராக அந்த படிக்கிற ஸ்டேஷனில் நீங்கள் போய் கோயிலுக்கு போய் இத்தனை முறை சுற்றுங்கலாம் நான் சொல்ல போகிறதெல்லாம் கிடையாது. மெயினாக நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மஞ்சத்தூள் எடுத்து ஒரு மஞ்சள் ஒரு வட்டம் போட்டுக்கிறீங்க. ஒரு வளையல் சைஸில், உங்கள் பூஜை ரூமில் வளையல் சைஸில் ஒரு வட்டம் போட்டுக்குங்க. அந்த வட்டத்துக்குள்ளே கார்த்திகை தீபம் வச்சுக்குங்க. அந்த கார்த்திகை தீபத்துக்குள்ளே நெய்யை ஊற்றி அதில் மஞ்சள் கலந்து மஞ்சள் திரி போட்டு உங்கள் சாமி ரூம் முன்னாடி வச்சுட்டு, இன்றைக்கி எக்ஸாமு எழுத போகிறோம், என் மகளோ அல்லது மகனோ எழுத போகிறாங்கன்னா ஒரு தாய் வேண்டிக்கலாம், அல்லது அந்த குழந்தையே அதை செய்யலாம். இன்றைக்கி எக்ஸாம் எழுத போகிறாங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்கணும், நல்ல மார்க் எழுதணும், படித்த விஷயங்கள் நினைவுக்கு வரணும்னு வேண்டிக்கிட்டு அந்த மஞ்சள் தீபத்தை பற்ற வச்சுட்டு நிற சொம்பு தண்ணி, ஒரு சொம்பு தண்ணி வச்சு அந்த ஒரு சொம்பு தண்ணிக்குள்ளே மஞ்சத்தூள் போட்டு ஃபுல்லாக இருக்கணும், அது ததும்ப ததும்ப இருக்கணும். அப்போது அந்த சந்திரன் குரு ஆக்டிவேஷன் இது. அப்போது சந்திரன் தான் மனோகாரகன், குரு தான் ஆசிரியர், குரு தான் பொறுமை, நிதானம், கற்ற கல்விக்கான விஷயம். கடகத்தில் தான் போய் குருவே உச்சமாகிறார். அதுக்காகத்தான் சந்திரன் குரு சேர்க்கைக்கு இந்த பரிகாரம். அப்போ வந்து தண்ணியில் மஞ்சத்தூள் போட்டு நிற சொம்பு தண்ணியை சாமி படத்து முன்னாடி வச்சுட்டு, இன்றைக்கி நான் எழுத போகிற எக்ஸாமில் நல்ல மார்க் எனக்கு கிடைக்கணும், நல்ல மார்க்கோட தான் நான் வருவேன் அப்படின்னு அந்த குழந்தை பாசிட்டிவாக வேண்டிட்டு போயிடணும். ஈவினிங் போயிட்டு வந்ததுக்கப்புறமா அந்த தண்ணியை எடுத்துகிட்டு போயிட்டு செடிக்கு கொண்டுட்டு போய் வீற்றணும். எந்த செடியாக இருந்தாலும் பரவாயில்ல, வெளியே இருக்கக்கூடிய வேப்பஞ்செடியாக இருக்கலாம், அது வாழை மரமாக இருக்கலாம், அவங்க வந்து அந்த தண்ணியை ஊற்றிட்டு மனசார சாமி கும்பிட்டுட்டு வர சொல்லுங்கள். இந்த மாதிரி டெய்லி எக்ஸாம் முடிகிற வரைக்கும் இதை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். இது நல்ல ஒரு ரிசல்ட்டு நம்ம அனுபவத்தில் கிடச்சிருக்கு. இது எல்லாத்துக்கும் கிடைக்கணுங்கிறக்காக இந்த வீடியோவில் இந்த பதிவு நம்ம சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களோட மீண்டும் அடுத்தடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நான் உங்கள் குமார். 9787779954 இந்த நம்பர் தான். இது வாட்ஸ்அப் மட்டும் போடுங்க, கால் பண்ணால் எடுக்கிறது சிரமமாக இருக்கும், அதனால் தேவைப்படுவோம் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மிக அற்புதமாக பேசிய குபேரகலச அறக்கட்டளையின் நிறுவனர் குமார் சார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு